அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராய தீமிகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார். யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூலை 8ஆம் தேதி முதல் ஜூலை 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்கள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இந்த வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த செவ்வாய் பொறுத்த வரலையும் இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னா, மேஷத்தில் 4 நாளும் ரிஷபத்தில் 3 நாளும் இருந்து பலனை தருகிறார். ராசியை செவ்வாய் பார்க்குறார். ராசியை செவ்வாய் பார்த்துட்ருக்கார். குருவும் பார்த்துக்கிட்டு இருக்கார். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும். விருச்சிக ராசி அன்பர்கள் அவங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, அவங்க போய் சேர்ற இன்ஸ்டியூஷனுக்கு நல்லா சம்பாதிச்சு கொடுப்பாங்க. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த விருச்சிக ராசி பொறுத்த வரலையும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். குரு பகவானும் நல்ல நிலையில் இருக்கார். ஆனால் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து அர்த்தாசிரம சனியினுடைய பலனை கொடுக்குறார். ஆனால் அதுதான் இல்லை. இப்போ சனி வக்ரமாயிட்டார். சனி வக்ரமடைஞ்சால் முன்மீட்டு பலனை தருவார்னு ஒரு கணக்கு. அப்போது 3ஆம் இடத்தில் இருப்பதாக ஐதீகம். அப்போது திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ண விஷயங்கள்லாம், தடங்கலான விஷயங்கள்லாம், முட்டுக்கட்டையான இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் திடுதுப்புன்னு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, எப்படிப்பா இது நடக்குது அப்படின்னு. ஏன்னா 3ஆம் இடம் உபஜயஸ்தான். சனி பகவான் 3ல் இருந்தால் அப்படி ஒரு ராஜயோகத்தை வாரி வழங்குவார்னு சொல்லியிருக்கோம். அப்போ 4ஆம் இடத்தில் இருந்தாலும் 3ஆம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். இப்போ அதனால் சனி பகவான் ஃபேவரபுளாக இருக்கார். ராகு நல்லதையும் செய்வார், கெடுதலையும் செய்வார், 5ல் இருக்கார். செவ்வாய் சூப்பரான பலனை கொடுக்க போகிறார். குரு பகவான் அருமையான பலனை கொடுக்க போகிறார். குரு பார்வை கோடி நன்மை. விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரம், சந்தோஷமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். ராசியை குரு பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார், சனி பகவானும் பார்க்கிறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். நீண்ட நாள் எண்ணங்கள், கோரிக்கைகள் நிறைவேறும். ராசியை ராசிநாதன் பார்ப்பதால் இந்த 2ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதால் நல்ல பணவரவு, பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை, கூட்டுத் தொழிலும் சிறந்து விளங்கும். எங்கே போனாலும் விருச்சிக ராசிக்கு இது நாள் வரைக்கும் உங்களை பார்த்த உடனே முகத்தை திருப்பி இருப்பாங்க. ஆனால் இப்போ குரு வந்ததுக்கப்புறம் முகமலர்ச்சியோடு உங்களை வரவேற்பாங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் எல்லா இடத்துலையும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிலை. ராசிநாதன் ராசியை பார்ப்பது என்பது அற்புதம். செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த 10, அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு பொற்காலமாகத்தான் அமையப் போகிறது. செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருப்பது மிக மிக சிறப்பு. குரு பகவானுடைய நிலை ரொம்ப அற்புதம். உங்களை பொறுத்தவரையிலையும் மற்றவர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அதுலேயும்
சுக்கிரன் நிலை நல்லா இருக்கிறதால கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம். எது எப்படி இருந்த போதிலும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சொந்த தொழிலாக இருக்கட்டும், இல்லை அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், அதிகபட்சமான உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா 10ஆம் இடத்தை யார் ஒருவருக்கு சனி பார்த்தால் மேலாமினிக்கியாக வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்கணும். நிர்வாக தரப்பில் மறுபடியும் போய் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு உங்களை போட்டு தொணப்பாங்க. நீங்கள் உழைப்பு அதிகமாக இருக்கும். அதாவது உங்கள் பெயர் கெடாமல் இருப்பதற்கு நீங்கள் அதிகப்படியாக உழைத்து தான் ஆக வேண்டும். இல்லை சொந்த தொழில் பண்ணுறோம், அங்கே கூட பார்த்தா என்னமோ வியாபாரம் ஆகுதோ இல்லையோ, ஆனால் ஒன்றுமில்லையே ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், கஷ்டப்படுறேன், ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்புட்டு இருக்கிற அளவுக்கு அவுட்புட்டு நிச்சயமாக கிடைக்குங்க. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, எல்லாம் லாபமயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். முதல்ல வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அதாவது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டாலும் சில நல்லது நடக்கக்கூடிய ஒரு வக்ரம் பெறுவதால் நல்லது நடக்கக்கூடிய சூழல் இருக்குது. திருமண வயதில் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இந்த ராகுவை பற்றி சொல்லித்தான் இருக்கணும். 5ஆம் இடத்துல ராகு. பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும், பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும். நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் கொஞ்சம் தேங்கி நிற்கும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்காக போகிறீங்க, உங்கள் வேலை ஆகாது. ஏன்னா 8ல் போய் உட்காந்துட்டார் 10 அதனால் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அதே நேரத்தில் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காலம். அவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, நல்ல ஒரு ரேட்டிங், சந்தோஷகரமான ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்கப் போகிறது. இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான ஒரு வாரம். எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.